இடத்திலே நகர்நீங்க என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அதாவது தயரதனும் வசிஷ்டரும் எவ்வளவோ முயன்றும் கைகேயி என்று சொல்லக்கூடியவள் மனம் மாறாமல் தன்னுடைய பிடிவாதத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பதனாலே தயரதன் புலம்பி தனக்கு புரோச்சனன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையோடு தான் வேட்டையிலே யானை வேட்டைக்காக போகும் பொழுது தப்பா அவனை கொன்னுட்டேன். கண்ணு தெரியாத அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைய நான் கொன்னுட்டதுனால அதை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பா சொல்லிவிட்டார், எனக்கு எப்படி ஒரு புத்திர சோகம் ஏற்பட்டதோ அதே போன்ற புத்திர சோகம் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போனார். ஆகவே அவர் இறந்ததை பேஸ் பண்ணி அதை சொல்றார். கௌசல்யா இடத்திலே சொல்றார், கௌசல்ய இடத்திலே இப்படி ஒரு சாபம் எனக்கு இருக்கு, அதனாலேயோ என்னமோ எனக்கு இது நேர்ந்ததாக தோன்றுகிறது. ஆக ராமன் காட்டுக்கு சென்றால் நான் வானுலகத்துக்கு சென்று விடுவேன். ராமன் வனத்துக்கு சென்றால் நான் வானுலகத்துக்கு சென்று விடுவேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். கோசலைக்கு தர்ம சங்கடம். கணவனிடத்திலே போய் என்னுடைய பிள்ளைக்காக அப்படின்னு மன்றாடக்கூடிய நிலையில அவ இல்லை. ஏன்னா பிள்ளைக்குன்னு சொன்னா அவர் சொன்ன விஷயங்கள் தப்பா போயிடும். அப்படியே காட்டுக்கு பிள்ளை போயிட்டான் அப்படின்னு சொன்னா இவர் இறக்க போறார். ஆகவே இருக்கக்கூடிய விஷயத்திலே இருதலைக்குள்ளி எறும்பு போல அவளுடைய நிலைமை இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய துயரத்தை மனதுக்குள்ளே வைத்து கொண்டு கோசலையானவள் அங்கே இருக்க, வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் அரசவைக்கு போய் விஷயத்தை சொல்லிப்படுறேன் அப்படின்னு சொல்லி அரசவைக்கு வந்துட்டார். அரசவைக்கு வந்து மக்களுக்கு விஷயத்தை சொல்றார். அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லோருக்கும் விஷயத்தை சொல்றார். இந்த மாதிரி கைகேயி வரம் வாங்கியிருக்கா, வரத்திலே பரதன் நாடாழ்வான், ராமன் காட்டுக்கு போக போறான் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுடைய வருத்தம், மனசுல அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், அதை பதிவு செய்து கொண்டு வருகிறார் கம்பன். அந்த பாட்டுல தான் நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்த்த பாட்டு, அதை திருப்பியும் பார்த்துட்டு, ஏன்னா சில முக்தாய்ப்பான பாடல்களை நம்ம மறக்கவே கூடாது. அப்படி கம்பன்லே ரொம்ப ரசிக்கக்கூடிய பாட்டு யாரெல்லாம் அழுதார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரிசையை சொல்லக்கூடியதான பாட்டு. கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத, ஊரு அறியா பிள்ளை அழுத, பெரியோரை என் சொல்ல. ஐயா, இவன் அழுதான், அவன் அழுதான், அவன் அழுதான், முனிவர் அழுதான், அரசர் அழுதான், தாய்மார்கள் அழுதார்கள், பெண்கள் அழுதார்கள், எல்லாரும் அழுதார்கள்னு சொல்ற விட ஒரு மூணு பேரை சொல்லி மொத்தத்துல முடிச்சுட்டான் கம்பன். என்ன சொல்றான்? கிள்ளையோடு பூவை அழுத. அங்கு இருக்கக்கூடிய கிளியோடு, அந்த கிளி இனத்தை சார்ந்த நாகனவாய் புல் என்று சொல்லக்கூடிய மைனா, இந்த மைனாக்களும் சேர்ந்து அழுது. கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாளிகைக்குள்ள ரொம்ப அழகாக, ரொம்ப ருச்சியாக, அழகாக, சொகுசாக வாழக்கூடிய செல்லப்பிராணியாக இருக்கக்கூடிய பூனை, உள்ளே மாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய பூனை அழுததான் இல்லையா? சாதாரணமா நம்ம நன்றிக்கு நாயை சொல்லுவோம், பூனையை சொல்றது இல்லை. நம்ம பார்த்தோம்னா நன்றிக்கு நாயை சொல்லுவோம் இல்லையா? எஜமானன் இறந்து போனா நாய் கீழே விழுந்து புரண்டு அழுவும். யானை கூட அழுது பார்த்துருக்கோம், யானையும் அழும். யானை ஸ்ரீரங்கத்திலே ஒரு யானை பாகன் இறந்து போனான், இறந்து போயிட்டான், படுத்துக்கிட்டு இருந்தவன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார் பாவம். யானைக்கு தெரிஞ்சு போச்சு, யானை பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கு. அவருடைய பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணணும்னு வந்தா கட்டில படுத்திருக்கார், கட்டில புடிச்சுக்கிச்சு யானை உடலை. அதுக்கு தெரியுது, அழுது. ஆனா யானை விடமாட்டேங்குது. அப்போ ஒரு யானைக்கு அந்த உணர்வு இருக்கு, நன்றி, விசுவாசம். அது மட்டும் இல்ல, எல்லோரும் பார்க்க நடந்த விஷயம். ஒரு வாரத்துல யானை செத்து போச்சு. ஒரே வாரம். யானைப்பாகன் போய் ஒரு வாரத்திலே யானை இறந்து போன. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன எஜமான விசுவாசம் யானைக்கு இருக்கு. ஆனா பூனையை எங்கேயாவது சொல்றோம் அந்த மாதிரி? பூனை விசுவாசமா இருந்ததுப்பா.
இல்லையா? பூனை விசுவாசம்னு யாராவது சொல்றோமா? அப்ப எஜமானனுக்கு என்ன நடந்தாலும் பூனை சாதாரணமா தான் இருக்கும். பூனை அழறதோ பெருசா பண்றதோ யாருக்கும் தெரியாது. கம்பன் ஒரு நேர்த்தியை வைக்கிறான் இந்த இடத்துல. என்ன சொல்றான்? ஐயா, நீ நாய் எழுதுதுன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல, யானை அழுதுன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. சொகுசாக எதற்கும் கண்ணீரே சிந்தாமல் எப்பொழுதும் நன்றி உணர்வே இல்லேன்னு சொல்லக்கூடிய பூனை கூட அந்த அயோத்தி மாநகரத்திலே ராமன் காட்டுக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே கிளர் மாடத்து உள்வுறையும் பூசை அழுது. ஐயோ, ராமன் எங்க நாட்டை விட்டு போறானேன்னு அது அழுதான். எப்படி? கம்பனுடைய கற்பனையின் உச்சம். அதுக்கப்புறம் யோசிச்சாம் பாருங்க, அது அதுக்கு மேல உச்சத்தை தொட்ட ஒரு இடம். என்ன சொன்னா, இவங்க அழுதாங்க அவங்க அழுதாங்கன்னு சொல்றதை விட கடைசியில் ஒருபடி மேலே போய் சொன்னான், அம்மா வயிற்றுல கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய தாயாரின் வயிற்றிலே உரு தெரியாத பிள்ளையாக பிண்டமாக இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை கூட அழுதது. உரு தெரியாத பிள்ளை அழுத. அப்ப அப்பேற்பட்ட உணர்வை உடனே கேட்கலாம், அது எப்படி உரு தெரியாத பிள்ளை அழுதுன்னா அதெல்லாம் உண்மையா கம்பன் சொன்னது? அப்படி இல்லை. அந்த சோகத்தினுடைய தாக்கம் அந்த நாட்டிலே பரவியது. எப்படி பரவியது? யாராலையும் தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? ராமர் காட்டுக்கு போறார், யாராலையும் ஒத்துக்க முடியல, மனசு ஆகல. அதனால சொல்லிட்டு கம்பன் சொல்லலாம், இத்தனை பேர் அழறாங்கிறது பெருசு இல்ல, இத்தனை பேரை சொல்லிட்டு உருதிரியா பிள்ளை அழுத, ஆகவே பெரியோரை என் சொல்ல. இப்ப இவங்களே அழகின்ற பொழுது பெரியவர்களை நான் என்ன சொல்லணும்? கண்டிப்பா அழுகிறாங்க. அவர்கள் சோகத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தான் வசிஷ்டன் வாயை திறந்து சொன்னா என்ன? ராமன் காட்டுக்கு போறான். கேட்ட மாத்திரத்திலே இவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த அளவுக்கான தாக்கம் அந்த சோகமானது அந்த நகர் முழுக்க இருந்தது என்று சொன்னார். ராமன் மீது இருந்த அன்பு, ராமன் மீது அவர்களுக்கு இருந்த மாபெரும் அன்பு, அந்த அயோத்தி மாநகரத்திலே இருந்த அத்தனை மக்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வருத்தத்திலே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். சேத்தாம்பல் போது அணைய செங்கனி வாய் வெண்தவள தளவப்போது ஆம்பல் தோன்ற புனர்முலை மேல் பூந்தாளரம் மா தாம்பு அன்றென மழை கண்ணீர் ஆழி உக நாத்தாம் பற்றா மழலை மங்கைமார் ஏங்கினார். எப்படியா அழகாக நாவினுடைய கண்டுபிடிப்புக்கு பொருந்தாத மழலை சொற்களை பேசுகின்ற இளைய மகளிர். என்ன அர்த்தம்? நாவினுடைய கண்பிடிப்புக்கு பொருந்தாத மழலை சொற்கள், அழகான மழலை சொற்களை பேசக்கூடிய இளைய மகளிர்கள் அவர்கள் அவங்களுடைய வாயிலிருந்து வெண்மையான அழகான ஸ்தன்ய பாகங்களை கொண்டவர்களாக அந்த அவங்க அழக்கூடியது என்னவா, அந்த அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணிலிருந்து ஒழுகி 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 அவர்கள் உடல் முழுக நினைக்க கூடியதாக ஏங்கி 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 அழுதாங்களாம். அப்படி அழுந்ததுல அவர்கள் கட்டி கொண்டு இருந்த முத்து மாலை, இந்த முத்து மாலை ஈரத்துல அருந்து கீழே விழுதாம். அந்த அளவுக்கான அழுகை அவர்களுக்கு இருந்துதாம். அதை சேர்த்து அழகான இன்னொரு வார்த்தையை சொல்றார் கம்பன். இதுவும் உச்சத்தை தொட்ட ஒரு கம்பனுடைய கவிதை. இந்த கவிதையெல்லாம் ஒரு லேண்ட்மார்க் கவிதைகளா வச்சிருக்கணும். ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்று அலர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிறு அழுத கால்வய போர் மாவும் அழுத அம்மன்னவனை மானவே. யாரெல்லாம் அழுதார்களாம்? தசரதனுக்கு ஒப்பாக யாரெல்லாம் அழுதார்கள் என்று சொன்னால், அயோத்தி மாநகரத்திலே இருந்த அத்தனை பசுக்கள் அழுதன. ஆவும் அழுத.
அப்ப ஆவ மட்டும்தான் அழறதா அப்படின்னா இல்ல, அதனுடைய கன்றுகள், அதன் கன்று அழுத. அப்ப இது ரெண்டு தான் அழுந்ததா? அப்ப உயிருள்ளது அழறது போல் இருக்கு, மற்றதெல்லாம் அழல போல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அன்று அலர்ந்த பூவும் அழுத. அன்னைக்குதான் பிறந்து இருக்கு, அப்பத்தான் முளைச்சிருக்கு சூரியனுடைய. ஏன்னா காலையில தானே பட்டாபிஷேகம். நல்லா யோசிச்சு பாருங்க, காலையில தானே பட்டாபிஷேகம். காலையில பட்டாபிஷேகத்துக்கு அன்னைக்குதான் முளைச்சிருக்கு அந்த பூ, அன்றைக்குதான் மலர்ந்து வந்திருக்கு. அந்த மலர்ந்த பூ அழுகின்றது. இந்த மலர்ந்த பூ அழுகின்றது. புனல் புல் அழுக, நீர்வாழ் இருக்கின்ற அத்தனை பறவை இனங்களும் அழுதது. கல் ஒழுகும் காவும் அழுத, தேன் சிந்துகின்ற மலர்ச்சோலைகள் அத்தனையும் அழுதன. களிறு அழுத. இதான் சொன்ன யானை, முதல்ல சொல்லும் போது யானை அழுது. கால்வய போர் மாவும் அழுத, இது குதிரையும் அழுதது. ஆகவே இவைகள் அத்தனையும் அழுகின்றன. எதற்காக? எதற்காக என்று சொன்னால், ராமன் நம்மை விட்டு பிரிய போகிறார். நமக்கு ராமனை பிரிந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற நினைப்பிலே இத்தனை நகரத்திலே வசிக்கின்ற அவைகள் அத்தனையும் அழுகின்றன. ஞானியும் உய்கலான் என்னாதே நாயகனை காணியும் என்று உரைத்த கைகசியும் கொடிய கூனியும் அல்லால் கொடியார் பிறர் உளரோ மேனியும் இன்றி வெறு நீரே ஆயினர். என்ன சொல்ல வர அழகாக, இந்த வார்த்தையை பாருங்க அழகாக. ஞானியும் உய்கலான், உய்கலான் என்னாதே நாயகனை கான் ஈயும் என்று உரைத்த கைகி. இந்த உலகத்திலே பிறந்தவர்களுக்கு பிரிவும் சிறப்பும் இயல்பானவை என்றதை தெளிந்து உணர்ந்த ஞானி கூட, இந்த உலகத்திலே எல்லாம் சகஜம், எது வாழ்க்கையிலே இன்ப துன்பம் சகஜம் உண்மை, இவை வந்தா அது உண்டுன்னு நினைக்கக்கூடிய ஞானிகள் கூட நாயகன் போய்விடுவான் என்று சொன்னால் அவர்கள் ராமனை பிரிந்து எப்படி இருப்பதுங்கிற வாட்டம் வந்ததாம். எப்படி நாயகனை கான் ஈயும் என்று உரை. அதை கேட்டு ஞானிகளுக்கு கூட தடுமாற்றம் வந்து போச்சு. ஞானிகளுக்கே தடுமாற்றம் வந்து போச்சு அப்படின்னு சொன்னா உதாரணம் எங்க? வசிஷ்டனுக்கே கோபம் வந்துதான் இல்லையா? கைகை இடத்துல கோபப்பட்டானே, சொல்றானா இல்லையா? ஒரு தாரமாக நீ இருந்து அவனுக்கு உயிரை குடுன்னு சொல்றான். அப்போ வசிஷ்டன் வரைக்கும் கூட அந்த தாக்கம் ஏற்படுது. ராமன் காட்டுக்கு போறான்னு சொன்னா ஞானிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப அந்த பிரிவு அவர்களை தாக்குகின்றது. நாயகனை கான் ஈயும் என்று உரைத்த கைகேயும் கூனியும், ராவண காட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி கேட்ட கைகேயி தூண்டிய கூனி. அதனாலதான் அவளுக்கு பேர் என்ன? கூனிக்கு கம்பனுடைய வார்த்தைகளை மறக்கக்கூடாது. கொடுமன கூனி. என்ன வார்த்தை போட்டான்? கொடுமன கூனி. இல்லையா? சில வார்த்தைகள் எல்லாம் மறக்கக்கூடாது. கம்பனுடைய சொற்றொடர்கள். கொடுமன கூனி. அப்பேற்பட்ட மனசு கொண்டவளா இருந்துட்டான். அப்படி இருந்தவள் இல்லையா? தீயிலும் தீயவை யாவிலும் சிறந்த தீயினாள் என்று கைகேயை பேசினான். எப்படி? தீயவை யாவிலும் சிறந்த தீயினாள். கம்பனுடைய சில சொற்றொடர்களை நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் மறக்கவே கூடாது. இதெல்லாம் லேண்ட்மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் முத்தாய்ப்பான ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் கோணும் சிறு கோத்தாயும் கடவுள் வாழ்த்துல சொன்னா, கோணும் சிறு கோத்தாயும் கொடுமை இழப்ப சொன்னாரா இல்லையா? கடவுள் வாழ்த்திலே சொல்லிட்டாரு. அயோத்தியா காண்ட கடவுள் வாழ்த்திலே கோணும் சிறு கோத்தாயும் கொடுமை இழப்ப நாடிழந்து காடு புகுந்து சென்றாயே அப்பான்னு பேசிட்டார். அப்போ இவர்கள் இருவர்களுடைய விஷயம் அப்ப அழகாக பேசுகிறார்கள் என்று உரைத்த கைகேயும் கொடிய கூனியும் அல்லால், இவர்கள் இல்லாமல் அந்த துர்போதனை செய்த கூனியும் தவிர இந்த உலகத்திலே கொடியார் பிறர் உளரோ, யாராவது கொடுமையானவங்க இருக்கிறாங்களா? யாராவது வேணுமா? அப்போ அயோத்தியால இந்த இருக்கிறதுலே மோசமான வில்லன் வில்லி யார் அப்படின்னு லிஸ்ட் போட்டா
ஃபர்ஸ்ட் யார் வருவா? கைகேயும் கூனியும் தான் இல்லையா? கைகேயும் கூனியும் தான் இருக்கிறதுல வெரி மோஸ்ட் பர்சன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை விட கொடுமையானவர்கள் யாரும் இல்லேன்னு கைகேயி இந்த அயோத்தி மக்கள்கள் அத்தனை பேரும் புலம்புகிறார்கள். மேனியும் இன்றி வெறு நீரே ஆயினர், வெறுமைத்தன்மையை உடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இவர்கள் எல்லாம் என்ன பெரிய ஆட்கள் அப்படின்னு அயோத்தி மக்கள் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசால. தேராது அறிவு அழிந்தார் எங்கு உலப்பார், தேரோட நீராகி சுண்ணம் நிறைந்த தெருவெல்லாம் ஆறாகி ஓடின கண்ணீர், அருணெஞ்சம் கூறாகி ஓடாது இத்துணையே குற்றமே. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொல்லி தெருவெல்லாம் வண்ண பூக்களையும் வண்ண பொடிகளையும் தூவி சுண்ணம் தூவி அழகாக ஓடி வந்த அந்த இடமெல்லாம் இப்போது மக்களினுடைய கண்ணீரால் நிறைந்து கிடக்கு. ஆறு போல ஓடு. அப்படியே அவங்க மனசெல்லாம் பிளந்து போன மாதிரி இருக்கான், மனசு ஒடிஞ்சு போன மாதிரி இருக்கான். கூறாகி ஓடாது, அப்படியே ஒடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ராமன் இனிமே இங்க இருக்க மாட்டான்னு சொன்னா அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசெல்லாம் அவங்களுக்கு பதபதச்சது போல இருக்கு. அந்த மாதிரி அறிவு அழிந்தார், புத்தி வேலை செய்யல. சில சமயம் சொல்றோம் இல்லையா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, சடன்லி ஐ வாஸ் பிளாக்ட் அவுட் அப்படிங்க. எப்படி சடன்லி ஐ வாஸ் பிளாக்ட் அவுட்? என்ன பிளாக்ட் அவுட்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது, சட்டுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதுபோல் அயோத்தி மக்கள் நின்று போனார்கள், ஸ்தம்பித்து போனார்கள். காரணம், ராமன் காட்டுக்கு போறானே, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்களால. அதனால் அவர்களால் தாங்கவும் முடியவில்லை. அவர்கள் மனதை கூறாக அப்படி பிளந்ததாம் அந்த செய்தி. மண் செய்த பாவம் உள்ளது என்பார், மாமலர் மேல் பொன் செய்த பாவம், பெண் செய்த பாவம் அதனின் பெரிது என்பார், புன் செய்த நெஞ்சை விதி என்பார், பூதலத்தோர் கண் செய்த பாவம் கடலின் பெரிது என்பார். மண் செய்த பாவம், நிலமகள் செய்த பாவம். என்ன, ஏன் நிலமகள் செய்த பாவம்? ராமனால் ஆட்சி புரிய முடியாமல் அயோத்தி பாவம் செய்ததுதான். எப்படி வார்த்தையை பாரு. ராமன் ஆட்சி செய்யல, பரதன் வந்து செய்ய போறான்னா ராமன் ஆட்சிக்கு உட்படாத அயோத்தியா ஆக போகுது. ஆகவே மண்ணுக்கு அது பிரயோஜனம் இல்லை, இந்த நிலமகளுக்கு அது பெருமை இல்லாமல் போய்விட்டது. மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனின் பெண் இல்லையா? திருமகள் உட்கார்ந்து இருக்கா எது மேல? தாமரையின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருமகள் அவ செய்திருக்கக்கூடிய பெரிய கொடுமையா என்ன அப்படின்னா, எப்படின்னா இந்த நகரத்தை விட்டு அவ வெளியில போறான். யாரு? திருமகள். ஏன் திருமகள் வெளியில போறா? கண்டிப்பா ராமர் போகும்போது சீதையும் போயிடுவா. அப்ப சீதை திருமகள் நீங்கி விட்டாள். இவங்க வந்து என்னன்னா, சீதை போகிறதுங்கிறத விட அயோத்தி மக்களுடைய கணக்கு என்ன அப்படின்னா, கணவன் இல்லாத போது மனைவி என்ன பண்ண போறா? சீதை கண்டிப்பா மிதிலாபுரிக்கு போயிடுவா இல்லையா? அப்ப இங்க இருக்க போறது இல்லை, அப்பா வீட்டுக்கு தானே அவ போவா, பிறந்த வீட்டுல போய் இருப்பா. கணவன் வர்ற வரைக்கும் அங்கதானே உட்கார்ந்து இருக்கணும். அப்ப கண்டிப்பா அவன் இங்க இருக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க யாரும் தெரியாது, சீதையும் போறது இன்னும் முடிவாகல, லக்ஷ்மணன் போறது முடிவாகல, யாருக்குமே இதெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாது. ராமன் மட்டும்தான் காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம். ஏன்னா வரமே அது மட்டும் தானே. கைகேயி லக்ஷ்மணன் போகணும் சீதை போகணும்னு கேட்கலையே. அவ கேட்டதே என்ன கேட்டா, ராமன் தான் காட்டுக்கு போகணும் இல்லையா? ஆனா இதுல கூட அடிஷனல் போனஸா என்னாச்சு, பை ஒன் கெட் டூ ஃப்ரீங்கிற மாதிரி லக்ஷ்மணனும் சீதையும் போயாச்சு இல்லையா? அவர்களும் சேர்ந்து போனார்கள். ஏன்னா லக்ஷ்மணன் இணை பிரியாமல் இருக்கக்கூடியவன், அவனால தாங்க முடியல, அவன் வந்து கொதிச்சு போறான். இந்த பக்கம் சீதை என்ன சொல்லிட்டா, நானும் உங்க கூட வரேன்னுட்டான். அப்படி இவர்கள் இருவருமே சென்ற உடனே தான் அவர் அப்படியே அவர்களை கூட்டிக் கொண்டு அவர் போக வேண்டியதா போச்சு. இப்போ அயோத்தி மாநகர மக்களுக்கு என்ன யோசனை இருக்கும்? ராமன் காட்டுக்கு போறான்னு வச்சுப்போம், சாதாரணமான ஒரு சூழல்ல சீதை வர்றான்னே சொல்ல வேண்டாம். சீதை எங்க போவா? இங்க புருஷன் இல்லாமல் கணவன் இல்லாமல் இங்க தனியா இருக்கு இல்லையா? அவ பிறந்த வீட்டுக்கு தானே போக முடியும், பிறந்த வீட்டுல தான் போயிருப்பான். 14 வருஷம் அங்கதானே இருக்கிறது, அதுதான் மாண்பு, அதுதான் நடக்கும். எப்ப வேணாலும் வரலாம், மாமியார் வீட்டுக்கு வரலாம் போகலாம், அவ்வளவுதான்.
பிறந்த வீட்டுல போய் இருப்பான். ஏன்னா அங்க கொஞ்சம் அவளுக்கு மனசுல தெம்பு இருக்கும். கொஞ்சம் அவங்கள பார்த்து ஏதோ மனசுக்குள்ளே அந்த சங்கடங்களை நீற்றுக் கொள்வார். அப்போ திருமகள் நீங்கி விட்டாள் இல்லையா? அவ போனது பெருசு இல்லையா? அப்ப அது போகுது. புண்பட்ட மனதை இது என்ன சொல்றார்? புண் செய்த நெஞ்சை விதி என்பார். அப்பா இது என்னப்பா சொல்றது? இது விதிப்பா, நம்ம என்னப்பா செய்யறது அப்படின்னு சிலர் சொல்லிக்கிறாங்களாம். அப்புறம் சிலர் சொல்றாங்களாம், இல்லப்பா இந்த இது பெரிய தீவினை. பூதலத்தோர் கண் செய்த பாவம் கடலின் பெரிது. கண் செய்த தீவினை என்று சொன்னான். அப்படின்னா என்ன? கண் திருஷ்டி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல், கண் திருஷ்டி. அதனால என்ன ஆகி போச்சு? இது நடக்காம போயிடுச்சு. ஆக இதுதான் நடந்த விஷயம்னு இங்க இருக்கக்கூடிய அயோத்தி மாநகர மக்களினுடைய குரலாக கம்பன் பிரதிபலிக்கிறான். ஏன்னா இந்த மக்களின் மக்களா நின்னுதான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொரு செட் ஆஃப் மக்கள் சொல்றாங்க, ஆளான் பரதன் அரசு. சரியா? பரதன் அரசாட்சி எடுக்க மாட்டான். நீங்க இன்னும் 1000 சொல்லுங்க சார், பரதன் எடுத்துக்க மாட்டான் சார். சகோதரனுக்கு இல்லாம அவன் எடுத்துக்க மாட்டான். அவன் ராமன் மீது மிகவும் பற்று கொண்டவன். மக்களே சொல்றாங்க. மக்களே சொல்றாங்க. இது ஒரு அழகான விவாத மேடையிலே வந்த கேள்வி. மக்கள் சொல்லுகிறார்கள். என்ன? பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை மக்கள் சொல்லுகின்றார்கள். பெற்ற தந்தையான தயரதனுக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கேள்வி வந்து. இது அருமையான கேள்வி. நம்ம இது பட்டிமன்றத்தில் பேசின தலைப்பு. இது அருமையான தலைப்பு. ஏன்னா பரதன் நாட்டை ஆண்டுடுவாங்கிறதுக்காகத்தான அவன் தசரதன் என்ன சொல்றான்? நீ எனக்கு மனைவி எல்லாம், அவனுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? பரதன் ஏத்துக்க மாட்டான். ராமன் இல்லைன்னா பரதன் ஏத்துக்க மாட்டான். சகோதரன் இல்லாத இடத்துல போய் உட்கார மாட்டான். தெளிவா இருக்காங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏன்? அங்கே இருந்த தயரதனுக்கு அந்த தெளிவில்லை. இது கேள்வி. இதெல்லாம் பட்டிமன்றத்தில் பேசப்பட்ட கேள்விகள். அதை நானும் உங்களுக்கு சிந்தனைக்கு விடுறேன். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய இடங்கள். அப்ப சொல்றாங்க, ஆளான் பரதன் அரசன். அவன் எடுக்க மாட்டான். ஐயன் இனி மீளான், நமக்கு விதி கொடிதே கான். ஒருத்தன் சொன்னா, இல்லப்பா தசரதன் இனிமே இருக்க மாட்டான், உயிரோடு இருக்க மாட்டான். அதனால அவரு போயிடுவார். கோளாகி வந்தாவா கொற்ற முடிதான் என்பார், மாளாது நம்மின் மனம் வலியார் ஆர் என்பார். சரியா? அதனால இங்க எப்படி ஆயிடுச்சான்? இதை கேட்டு, இந்த முடிசூடுதல் என்கின்ற வார்த்தையை கேட்டு, இது முடியாத மாதிரி ஆகிவிட்டது, நமக்கு விதியால் முடிந்தது, தசரதன் இருக்க போறதில்ல, பரதன் ஆட்சியும் எடுத்துக்க மாட்டான். கோளாகி வந்தவா, எப்படி வந்தவா? தீய இடையூறாக வந்து சேர்ந்தவனே, இதை கேட்டும் இரட்டுப்படாது நம்மை காட்டிலும், இதை கேட்டும் இன்னும் நாமளே உயிரோடு இருக்கோமே அப்படின்னு அயோத்தி மக்களே யோசிச்சாங்க. மாளாது நம்மின் மனம் வலியார் ஆர் என்று சொன்னார். அடுத்தது, ஆதி அரசன் அருங்கேகையன் மகள் மேல் காதல் முதிர கருத்து அழிந்தான் ஆம், செய்த மணவாளன் தன்னோடும் தீக்கானம் போதும் அது என்றேல் புகுதும் எரி என்பார். தயரதன் என்ன பண்ணான்? தயரதனுக்கு இருக்கக்கூடிய அருங்கேகையன் மகள் மீது காதல். இது மக்களுடைய கருத்து. என்ன சொல்றாங்க? தசரதனுக்கு கைகேயின் மீது காதல். அதனால அவ சொன்னதை ஒத்துணுட்டான் இல்லையா? இந்த மக்கள் பேசத்தானே செய்வாங்க, பல விதத்துல பேசக்கூடியவர்கள் தானே. ஏன்னா திடீரென்று சொன்னா, இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு, கைகை 2 வரம் கேட்டா 2 வரத்துல காட்டுக்கு போறான் ராமன், நாட்டை ஆளுகின்றான் பரதன்னு சொன்னா மக்கள் இன்டர்பிரிட்டேஷன் தானே. ஏன் திடீர்னு? அப்ப இந்த ஆளுக்கு இந்த வயசுலயும் ரொம்ப காதல் தான்ப்பா, கைகை மேல இவருக்கு ஒரு காதல் இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லாம இருக்க போறது இல்லை. இன்றளவும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தயரதன் கைகையை கேட்டதுக்கு கைகையின் மீது அவனுக்கு இருந்த காதல் அப்படின்னு சொல்றான். அதை மறுக்க முடியல. அப்ப காதல் முதிர கருத்து அழிந்தான். அதனால என்னாச்சு? மனசுல அவன் முன்னாடி சொன்னதை கேட்காம மனம் மயங்கி தடுமாறி விழுந்து விட்டான்.
அதனால என்ன போச்சு, நம்முடைய சிறந்த நாயகனாகிய ராமன் சீதையோடு காட்டுக்கு போக போகிறான். அதனால நம்ம என்ன செய்வோம், சீதை மணாளன் தன்னோடும் தீ காணம் போதும் நம்ம என்ன செய்யலாம், ஒண்ணு ராமனோடு நம்ம காட்டுக்கு போவோம், இல்லையா அது அன்றேல் புகுதும் எரி என்பார், இல்லைன்னா தீய மூட்டி நாம எல்லாரும் குதிச்சு உயிரை விட்டுக்குவோம். அயோத்தி மக்களுடைய ஸ்டாண்ட பாத்தீங்களா, என்ன சொல்றாங்க, காட்டுக்கு ராமர் போனா நாம எல்லாம் ராமர் பின்னாடி போயிடும், இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம் வருது மனசுல, மக்கள் இல்லாத அயோத்தியில பரதன் என்ன பெருசா ஆட்சி செய்ய போறான், ஒன்னும் செய்யறதுக்கு வழி இல்லை. அப்ப மக்கள் எல்லாரும் எங்க போயிட போறோம், ராமர் இருக்க காட்டுக்கு நாமளும் போயிட்டோம்னா அங்க போய் இருப்போம். அப்படி போக முடியலன்னா என்ன பண்ணுவோம், நெருப்ப மூட்டி எல்லாரும் விழுந்து இறந்து போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். கையால் நிலம் தடவி தண்ணீர் முழுகுவார். கையால அப்படியே நிலத்தெல்லாம் தடவி கண்ணீரால் அப்படியே அதை மெழுகினார்களாம். உய்யால் போல் கோசலை என்றார். அப்படியே மனசுல கோசலையை நினைச்சு அவங்க எல்லாரும், ஐயோ இனிமேல் கோசலை என்ன நினை, அவருடைய நிலை என்ன, ஏன்னா ஒரு பக்கத்துல கணவனும் போறான், ஒரு பக்கத்திலே கணவனும் போறான், இன்னொரு பக்கத்திலே தன்னுடைய பிள்ளையும் போறான். கோசலையின் நிலை என்ன, அவ இனிமே பிழைக்க மாட்டாப்பா, அவ பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பாவம் அவ, உய்யாள் போல் கோசலை, இனிமே அவ இருக்கிறது கஷ்டம், ஒவ்வாது வெய்து உயிர்ப்பார். அப்படியே ரொம்ப அப்படியே பெரும் மூச்சு விட்டாங்களாம். ஐயா இளங்கோவே ஆற்றுதியோ நீ, இப்பதான் வருது அவங்க மனசுல பாருங்க, அயோத்தி மாநகர மக்கள் மனதிலே எப்படி ஒரு வார்த்தை வருது பாருங்க, ஐயா இளங்கோவே, யார், லக்ஷ்மணா, லக்ஷ்மணனை பற்றி பார்க்கிறார்கள். ஐயா இளங்கோவே, அப்பா லக்ஷ்மணா, நீ எப்படி இதை பொறுத்து கொள்வாய், ஆற்றுதியோ, நீ எப்படி இதை ஏத்துக்க போற, நெய்யார் அழல் உற்றது உற்றார் அந்நீள் நகரார். அப்படியே நெருப்புல நெய்ய ஊத்துனா எப்படி இருக்குமோ அது போன்ற விஷயங்கள்ல, அது போன்ற கண்ணீர் தாரை 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 தாரையாக அவர்கள் வாத்து கொண்டு இருந்தார்கள். கல்லூரு வேறு இல்லை தன் மகற்கு பார்கொள்வான், எள்ளூரு தீ கருமம் நேர்ந்தாள் இவள் என்ன, கல்லூரு செவ்வாய் கணிகையரும் கேக்கசி உள்ளூர் காதல் இலாள் போல் என்று உள் அழிந்தார். எப்படி அழகான சிவந்த வாயை கொண்டவளான இருக்கக்கூடிய கைகேயி, அவளுடைய கைகேயினுடைய வார்த்தை, தன்னுடைய மகனுக்கு அரசு தரணும், ராமனை காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்னனை அந்த இடத்திலே தள்ளி விட்டாள் இல்லையா, அந்த மண்ணாசையினாலே அவள் செய்தது ஒரு பெரிய தீ செயல். அது மன்னன் மாட்டு அவளுக்கு இருந்த அன்பு. ஆனால் அவன் நினைக்கிறா, ஏன்னா இதை கேட்டு என்ன ஆக போகுது, ராமன் காட்டுக்கு போகின்ற பொழுது தயரதன் இறக்க போகிறான். ஆனா இதை கேட்டும் கைகேயி இன்னும் மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாள் என்று சொன்னாள். அன்பு உடையவளை போல் நடிக்கிறாள், அவளுக்கு உண்மையான அன்பு இல்லை. யார் மீது, தயரதன் மீது. நின்று தவம் இயற்றி தான் தீர் நேர்ந்ததோ அன்றி உலகத்துள் ஆர் உயிராய் வாழ்வாரை கொன்று களைய குறித்த பொருளாதுவோ நன்று வரம் கொடுத்த நாயகருக்கு நன்று என்பார். எப்படி சக்கரவர்த்தி, நீ தவம் செஞ்சு இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற உடன்பட்டதோ, அது இல்லாமல் பூமியிலே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் அடியோடு அழிக்க மனதில் கருத்திய காரமோ, அதாவது என்ன சொல்றான், நீ தவம் செய்து இந்த சமாச்சாரத்தை இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தாய். எது, ராமன் காட்டுக்கு போகும்போது தான் தான் இறந்து போக போகிறான் என்று சொன்னால் அப்படியான ஒரு தவத்தை எடுத்துக்கொண்டானோ, இல்லை எங்க எல்லாருக்குமே நல்லது செய்யாமல் கெடுதி செய்யணும்னு நினைச்சுட்டியா,
நல்லா இருக்குப்பா நீ வரம் கொடுத்த லட்சணம்னு. என்னாச்சு? நன்று வரம் கொடுத்த நாயகருக்கு நன்று என்றார். உலகத்துல இருக்கிறவங்க நல்லதுப்பா, நீ கொடுத்த லட்சணம், நீ கொடுத்தது நல்லா இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, சில சமயம் வயிற்றுல சொல்லுவோமே, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு இக்கண்ணா வச்சு சொல்லிவிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். பெற்றுடைய மன்னன் அவளுக்கும் ஈந்து பிறந்த உலகம் முற்றுடைய கோவையை பிரியாது மொய்த்து ஈந்து உற்ற உரைத்தும் யாவரும் உரையவே சில் நாளில் புற்றுடைய காடெல்லாம் நாடாகி போம் என்பார். பெற்ற தன்னுடைய தனக்கு சொந்தமாகிக் கொண்ட ராஜ்யத்தை கைகேயிக்கு கொடுத்து, தனக்குன்னு வந்த ராஜ்யத்தை யார் முதல் நாள் அப்பா கூப்பிட்டு சொல்றார், நீதான் பட்டாபிஷேகம் பண்ண போற, நீதான் அரசாள போகிறாய். ராமன் ஒன்றும் பேசல, சரின்னுட்டார். அப்பானுடைய இஷ்டம், ததாஸ்து, எதா இஷ்டம், உங்களுடைய இஷ்டம் காண்டான். மறுநாள் காலையில திருப்பியும் அம்மா தான் சொல்றார். இங்க தசரதன் சொல்லவில்லை, தசரதனை பார்க்கல, கைகை தானே சொல்றா. அப்பா சொன்னான்னு சொல்லி நீ கிளம்புன்னு சொல்லிட்டான், சரின்னு விட்டார். அதுவும் ஓகே, சரி, அதுவும் நல்லது, கிளம்புறேன். அப்போ அவனுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விட்டான், கைகேயிக்கு கொடுத்து, இல்லையா? இந்த உலகம் முழுவதும் ஆளக்கூடிய உரிமையை பெற்ற ராமன் என்ன பண்றான்? இந்த நகரத்திலே வாழாமல் யாரும் மொய்த்து ஈண்டி உற்று உரைப்பதும், யாரும் எல்லாரும் நெருங்கி சென்று வசிப்போம்னு சொல்ல வசிக்கவே பாம்பு புற்றுடைய காடுகளிலே போய் அவர் வசித்து அதை நாடாக்கி கொள்ள போகிறார். ஆகவே அவர் அங்க போய் நாட்டில் இருக்க போறார். பெற்ற காட்டை, பெற்ற நாட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போறார் என்பே நிருபன் இயற்கை இருந்தவா தன்னேர் இல்லா தலைமகற்கு தரணியை முன்ன கொடுத்து முறை திரும்ப தம்பிக்கு பின்னே கொடுத்தால் பிழையாதோ மெய் என்பார். இங்கதான் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது, மக்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, சக்கரவர்த்தி என்ன சொல்றார் அழகாக? முதல்ல மூத்த மகனுக்கு அரசாளுகின்ற உரிமையை தர்றார், அவையிலே சொன்னார். சொல்லிட்டு கைகை இடத்துல வர்றார். கைகை என்ன கேட்கிறா? வரம் கேட்கிறா. வரத்துல என்ன சொல்றா? எனக்கு முன்னாடியே நீ வரம் கொடுத்திருக்க, அந்த ஒரு வரத்தின்படி என்ன சொல்றா? நாட்ட பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற வார்த்தையை சொல்றார். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த வரத்தை, வாக்கை, அந்த தசரதன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமன் காட்டுக்கு போறான் இல்லையா? அதுதான் நடக்குது. இப்போ தசரதன் கொடுத்த வாக்கு யாருக்கு? கைகேயிக்கு அவன் கொடுத்த வாக்கு. கைகேயிக்கு 2 வரேன்னு தரேன்னு சொன்ன வாக்கு. அந்த 2 வரத்தை அவள் பரதன் நாடாள ராமன் காடாள என்று கேட்ட வரம். எப்போ? முன்னாடி கேட்ட வாக்குக்கு இன்றைக்கு அவன் வரம் கொடுத்தான். அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு ராமர் போறார் இல்லையா? அப்பா, உங்க அப்பானுடைய வாக்க காப்பாத்தும் நீ நினைக்கிறிய, உனக்கு உங்க அப்பா சத்தியம் பண்ணி கொடுத்தாரு அரசவையில, உனக்கு ஒரு அரசாட்சி தரேன்னு, அந்த வாக்குக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க. அவர் கேட்கிற நியாயம் தானே? அப்ப ஒன்ன அரசாட்சி தரேன்னு முதல் நாள் உட்கார வச்சு அரசாட்சி தரேன்னு அவையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு உங்க அப்பா, அந்த வாக்கு தவறி போச்சு. அது உண்மைதானே? அப்பா முதல்ல கொடுத்த வாக்குக்கு நீ ஓடுற, நான் இதுக்கு என்ன பண்ற? இந்த வாக்குக்கு என்ன சமாச்சாரம்? இதுக்கு என்ன சமாதானம் சொல்றது? இதுவும் வாக்குதானே. தசரதன் அவையிலே கொடுத்தது வாக்கா வாக்கு இல்லையா? வாக்கு. அவர் வாக்கு கொடுத்துட்டு இங்க வர்ற, வந்த உடனே மனைவி அதை போட்டு கைகேயி முன்னாடியே நீ கொடுத்ததை புடிச்சு இழுத்துட்டா. இப்ப அதுக்கு அவர் ஹானர் பண்ணணும்னு காட்டுக்கு போறேன்னு ராமர் சொல்றார். இப்ப கேள்வி என்னன்னா, அந்த வாக்குக்கு ராமர் ஹானர் பண்றாருன்னா இந்த வாக்கை தசரதன் கொடுத்தானே, இதை யார் ஹானர் பண்றது? புரியுதா? ஏன்னா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அயோத்திமான் மக்கள் கொஞ்சம் லீகலாவே கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அது வாக்கு தவறுனதா? அப்போ தயரதன் அந்த இடத்துல விட்டுட்டு ராமர் திருப்பி இங்கே இருந்தாருன்னா தயரதன் வாக்கு தவறிட்டா நீ அங்க சொல்றனா? அப்ப இங்க
அரசவையில இவர் கொடுத்த வாக்கு அதையும் தான் தவறி போச்சு. அப்ப அதுக்கு என்ன செய்யறது என்கின்ற வார்த்தை அருமையான இடம், அருமையான ஒரு லீகல் கொஸ்டின் நம்ம மனசுல போட்டு கொடுத்துருக்கார். இதுதான் கம்பனுடைய யோசனைகள், கம்பன் நமக்கு கொடுக்கக்கூடிய சில முடிச்சுகள் நம்ம மனசுல யோசிக்க வேண்டியதா. ஏன்னா இந்த வாக்கு மீறது சரியா, அந்த வாக்கு மீறது சரியா, எங்க போய் எந்த வாக்க ஒத்துக்கலாம். தசரதன் 2 இடத்துல வாக்கு கொடுத்திருக்கான். விஷயம் அதுதான். பிரச்சனை என்னன்னா கைகேயிக்கு ஒரு இடத்துல வாக்கு கொடுத்திருக்கான், அரசவையில ஒரு வாக்கு கொடுத்திருக்கான். பிரச்சனை என்ன, எதை ஹானர் பண்ணணும் அவன், இதுதான் கேள்வி இல்லையா? இதை மனசுல வச்சுப்போம், நம்ம டிஸ்கஷன்ல பேசுவோம். கோதை வரிவில் கோர குமரர் கொடுத்த நில மாதை ஒருவர் புணர்வாராம், வஞ்சித்து பேதை சிறுவனை பின் பார்த்து நிற்குமே சீதை பிரியினும் தீரா திரு. பெரிய அழகான வெற்றி கோதண்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ராமன் பேரவையிலே நிலமகளை கொடுக்கின்றேன் என்கின்ற வாக்கு கொடுத்த பிறகு அதை என்ன பண்றான், பரதன் ஏற்றுக்கொள்வானா? அப்படி போயிட்டா சீதா பிராட்டி காடு சென்றால், இப்பத்தான் இவங்க யோசிக்கிறாங்க, பேதை சிறுவனை பின் பார்த்து நிற்குமே சீதை பிரியினும் தீரா திரு. இப்பதான் யோசிக்கிறாங்க அயோத்தி மக்கள், ஒருவேளை ராமனோடு சீதை காட்டுக்கு போனால் அப்ப என்ன ஆகும்? அயோத்தியிலே திருமகள் இல்லை இல்லையா, மகாலட்சுமி இனிமே இல்லையா, சீதை போயிட்டான்னா என்ன ஆக போகுது, எல்லாம் போயிடுச்சு. இப்ப எதனால் நடந்தது? கைகேயினுடைய வஞ்சனையிலே நடந்தது. உந்தாது நெய்வார்த்து உதவாது காலெறி நந்தா விளக்கின் நடுகின்ற நங்கைமார் செந்தாமரை தடைக்கண் செல்வி அருள் நோக்கும் அந்தோ பிரிதோ பிரிதோமோ விதியோ ஓ என்பார். நந்தா விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கு. இந்த நந்தா விளக்கு என்று சொன்னால் என்னன்னா, யாரும் அதை தூண்டி விட வேண்டாம் சரியா. அதுக்கு நெய் வாக்க வேண்டாம், தூண்டி விட வேண்டாம். அது ஒன்ஸ் நீங்க எரிய வச்சீங்கன்னா அது பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். காத்தடிச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை, அது பாட்டுக்கு நின்று கொண்டு அழகாக அந்த ஸ்தம்பத்திலோ எதிரியோ வச்சா அது பாட்டுக்கு எதுவும் ஆகாமல் எரிந்து கொண்டு இருப்பதற்கு பேர் நந்தா விளக்குன்னு பேர் சரியா. அது போல நந்தா விளக்கு போல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காத்து அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடிய துன்பமான இந்த செய்திகள், அதுல பல துன்பத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விழுது. ஆனாலும் மக்கள் என்ன பண்ண முடியுமா, ஒன்னும் சொல்ல முடியாமல் ஸ்தம்பித்து போனவர்களாக, நந்தா விளக்கு எப்படி அப்படியே காத்துலயும் அப்படி அலப்பாஞ்சாலும் அணையாத மாதிரி நிற்கிதோ அது போல அவர்கள் இப்பொழுது மனதை திடப்படுத்தி கொண்டு நிற்கின்றவர்கள் போல் நிற்கிறார்கள், துடிக்கின்றார்கள் எல்லோரும். என்னவா, என்ன காரணம்? அழகான விசாலமான தாமரை போன்ற கண்களை கொண்ட ராமன் என்ன பண்ண போறான், அவனை பிரிய போறான். ஆகவே நம்ம என்ன பண்ண போறோம், அவர் பிரிஞ்சுட்டாருன்னா இந்த அயோத்தியில நமக்கு எந்த விதமான வாழ்வும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இது பப்ளிக் மத்தியில இந்த கதை ஓடுது, பப்ளிக் மத்தியில இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் இருக்கு, அயோத்தி நகர மக்களுக்குள்ளே இந்த செய்தியானது பரவுது. இப்போ அந்த இடத்திலே யார் கேட்க கூடாதோ அவர் காதிலே எட்டுகிறது. யார்? லக்ஷ்மணன் காதிலே விழுகிறது. இப்ப லக்ஷ்மணன் காதில விழுந்துட்டு, ஏன்னா அவர் கொஞ்சம் கோபக்காரர், அவர் காதில போய் விழுது. என்ன சமாச்சாரம்? ராமன் காட்டுக்கு போகிறான், இவ்வளவுதான் கதை. பரதன் நாடை ஆள போகிறான். கேட்டான் இளையோன், கேட்டான், அவ்வளவுதான். கிளர் ஞாலம் வரத்தினாலே மீட்டாள் அழித்தாள் வனம் தம்முன்னை வெம்மை முற்றி தீட்டாத வேல் கண் சிறுதாய் என யாவராலும் மூட்டாத கால கடைத்தி என மூண்டெழுந்தான். கோபம் வருது அவனுக்கு. ராவனுக்கு அரசாட்சி இல்ல, பரதனுக்கு குடுக்குறியா அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. யாருக்கு? இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய பரதன் லக்ஷ்மணனுக்கு கண் அப்படியே அப்படியே சிவக்குது. அப்படியே என்ன நினைக்கிறான், கைகேயை அப்படியே சுட்டெரிக்கிற மாதிரி, கொடுமை மிகுந்தவள்,
அரசன்கிட்ட போய் இப்படி ஒரு வரத்தை கேட்டு என்னுடைய அண்ணாவை போய் திருப்பிட்டாளே, காட்ட கொடுத்துட்டாளே. இதனால் அவருக்கு வந்திருக்கக்கூடிய அப்படியே அந்த அந்த கோபமானது எப்படி இருந்ததுதான், காலாக்னி என்று சொல்லக்கூடிய பிரளய தீயை போன்ற சீற்றம் அவனுக்கு வருது, கோபம் வருது. என்னது, அண்ணாவுக்கு இல்லையா அப்படின்னு கண்ணின் கடை தீ உக, அப்படியே கண்ணுல இருந்து அப்படி கோப கனல் பறக்க, நெற்றியில் கற்றை நார, அப்படியே நெத்தியில வரி 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 வரியா தெரியுது. விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற, அப்படி அந்த என்ன சொல்றது, அவருடைய கோபத்துல அப்படியே என்னன்னா சூரியன் மாதிரி இருக்கானா இப்ப லக்ஷ்மணன். மெய்நீர் விரிப்ப, அப்படியே உடம்புல இருந்து வேர்த்து கொட்டுது. உள்நிற்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க, உடம்புக்குள்ள அப்படியே வெப்ப காத்து அப்படியே அடிச்சு நிக்கிது. நின்ற அண்ணல் பெரியோன் தனது, அந்த தன்னுடைய அண்ணனாகிய ராமன், அந்த ராமன் இதுக்கு முன்னாடி யார், நாராயணனாக இருந்தவன், நாராயண உருவத்திலே இருந்து ராமனாக வந்திருக்கான். அந்த நாராயணனுக்கு குடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். அதனால என்ன சொல்றான், அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான். இப்ப எப்படி நிக்கிறானா லக்ஷ்மணன், ஆதிசேஷனை போல நிக்கிறான். ஆதிசேஷன் எப்படி இருக்கும், 1000 தலைகளில் இருந்து பற்றி எரியும் நாக்குகள், தீ நாக்குகளை கொண்டவன் போல் ஜுவாலையோடு நிற்கக்கூடிய கோபத்துல லட்சுமி நிக்கிறான். அப்படி லக்ஷ்மணன் முழுமையான கோபத்தோடு, அவனுக்கு அப்படியே எரியுது உடம்பெல்லாம். உடனே அங்கிருந்து சட்டம் போடுறான், சிங்க குரலைக்கு இடும் தீம் சுவை ஊனை, நாயின் வெண் கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினானோ. என்ன வார்த்தை, அதாவது சிங்கம், காட்டுல ராஜா சிங்கம். சிங்கத்துக்கு நீங்க ஒரு மாம்ச துண்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. சிங்கத்துக்கு மாமிசம், அந்த சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மாமிசத்தை எடுத்து, அந்த பெரிய துண்டை எடுத்து வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு வச்சா சரியா? சிங்கத்துக்கு வைக்கக்கூடிய மாமிச துண்டை எடுத்து வீட்டை வளர்க்கக்கூடிய நாய்க்கு வச்சா அது சரி வருமா? லக்ஷ்மணன் கேட்கிறான் இந்த கேள்வி. சிங்கம் யாரு, ராமன். நான் இது மாமிசம் என்ன, இந்த நாடு சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மாமிசம் போல் சிங்க குரலைக்கு இடும் தீம் சுவை ஊனை என்ன பண்ண, நாயின் வெங்கண் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினாலோ. பரதன் என்கின்ற சிறு நாய்க்கு கொடுக்கணும்னு நினைச்சுடானா? எங்க அண்ணனுக்கு ஈடையினை ஆக முடியுமா? இப்ப பரதன் என்ன அப்படி சின்ன, இருக்கிறதுலே ரொம்ப சின்னவன், அவனுக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறான். நங்கைக்கு அறிவின் திறம், என்னப்பா என்ன புத்தி, புத்தி கட்டு போச்சவளுக்கு. நன்று இது, நன்று இது, எப்பேற்பட்ட புத்தி பேர் அவளுக்கு. நல்லாதான் யோசிச்சா. சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்க்கு கொடுத்தாளா? அப்பனா என்ன அர்த்தம், ராமனுக்கு தர வேண்டிய நாட்டை கொண்டு போய் பரதனுக்கு கொடுத்தாளே, அவளுக்கு என்ன அறிவுன்னு பேசுறான். அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு வந்து கங்கைக்கு இறைவன் கடக கை புடைத்த நக்கான். அப்படி அழகா அப்படி கோபத்துல இருக்கான். கற்று ஆர்ந்த கச்சில் சுருகை புடை தோன்று ஆர்த்த வில் தாங்கி வாழி பெரும் புட்டில் புரைத்து வீக்கி பற்றார்த்த செம்பொன் கவசம் பனிமேறு ஆங்கு ஒரு புற்றாம் என ஓங்கியதோடு மார்பு போர். அவனுடைய உடம்பிலே இருந்த அந்த கவசம் போல இருந்த கச்சை, மார்பு கச்சை, அதுக்கப்புறம் வெளியில தெரியும்படி இருந்த வில் வாழ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஓங்கிய தோளோடு அப்படியே போருக்காக ஆயத்தத்தை கொண்டவனை போல் போருக்கு போறவன் மாதிரி நிக்கிறான். அடியில் சுடர் பொன் அழல் ஆர்கழி நான ஆர்ப்ப, காலில் போட்டிருக்கான் அவனுடைய பாதங்களிலே போட்டிருக்கக்கூடிய வீர கழல், அதனுடைய சத்தம் அப்படியே கல் 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 கேக்குது. அது எப்படி இருக்கான், கடல் கூட அப்படியே கொந்தளிக்குமா அந்த மாதிரி சத்தம் கேக்குதான்.
பிடியில் தடவும் சிலை நான் பெரும் பூசல் ஓசை. கையில வச்சிருக்கக்கூடிய வில்லு, அந்த வில்ல அப்படி நான் அப்படி பூட்டுறான், பூட்டி டங்குன்னு இழுக்கிறான். அந்த அதனுடைய அந்த வில்லினுடைய சத்தம், அந்த சத்தம் அப்படியே பெரிய லெவல்ல கேட்குது. இடியின் தொடர் அப்படியே இடி மாதிரி கேட்குது. கடல் எழும் அடுத்து இஞ்ஞால முடிவில் குமரும் மழை மும்முனை மேல் முழங்க. அப்படியே இந்த பிரளய காலத்துல ஏற்படக்கூடியது போல அப்படியே மழையெல்லாம் எப்படி இடி மின்னல் மழையோட வருமோ அது போன்ற சத்தம் கேட்குதான் லட்சுமணன் செய்கின்ற அந்த செய்கைகள். வானும் நிலனும் முதல் ஈறு இல் வரம்பு இல் பூதமும் மேல் நின்று கீழ் காரும் விரிந்தன வீழ்வன போல தானும் தன் தமமும் அல்லாது மும்மை ஞாலத்து ஊனும் உயிரும் உடையார்கள் உழைந்து ஒதுங்க. இவன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சத்தமானது என்ன ஆச்சுன்னா, வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானும் நிலமும் மேலிருந்து கீழே வரைக்கும் அதிர்ந்து அப்படியே அந்த சத்தங்கள். பூதங்கள் எல்லாம் அதிர்ந்தன. பூதங்கள் எல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்து என்னைக்கு கீழே விழமாட்டாங்க. இந்த பஞ்சபூதங்கள் தன்னுடைய இயல்பிலே நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இவர் பண்ணிருக்கக்கூடிய அதிர்வலைகள் என்ன ஆகுதுன்னா, பூதங்கள் கூட கலங்கி போயிடுச்சான். அந்த மாதிரி இருக்கான், அப்படியே கீழே விழுந்துருவும் போல இருக்கான். அப்படி என்னுடைய அந்த இடத்திலே அவன் செய்திருக்கக்கூடிய ஒரு நாதம், அவன் பண்ணிருக்கக்கூடிய அந்த கோப அக்னி, அவனுடைய சத்தங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய இடத்தை கலக்கக்கூடியதாக இருந்தது. புவி பாவை பரம் கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்து அவர் ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றே இது காக்குன்னர் காமீன் என்றான். உலகம், இந்த உலகத்திலே என்ன பண்றானா, என்னோடு போருக்கு வந்தவங்களை எல்லாம் தூக்கி துவம்சம் பண்ணுவேன். எது? ராமனுக்கு நாட்டை தரமாட்டேன்னு சொல்லி என்னை எதிர்த்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் அழிச்சிடுவேன். அவர்கள் உடலை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகமெல்லாம் அவங்க உடலை போட்டு கொன்று குவிப்பேன். அப்பேற்பட்ட தலைவனாகிய என்னுடைய ஒப்பற்ற தலைவனாகிய ராமனுக்கு இல்லாமல் அவனுக்குத்தான் இந்த வெற்றி மகுடம். அதற்காகவே நான் நிக்கிறேன், நின்னு செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்ஜனை செய்கின்றான். விண்ணாட்டவர் யார் வந்தாலும் பார்த்துருவேன். விண்ணாட்டவர் தேவர்கள் வந்தாலும் சரி, மன்னார் மன்னவர், இந்த மண்ணை ஆளுகின்ற எவன் வந்தாலும் செஞ்ச விஞ்ஞையர், இந்த விண்ணுலகத்தை மட்டுமில்ல மற்ற இடத்திலே இருக்கக்கூடியவர்களும் சரி, நாகர் பாதாள லோகத்தில் இருப்பவர்களும் இருந்து சரி, மற்றும் எந்நாட்டவர் யாரு வந்தாலும் சரி, யாவரும் நிற்க, எல்லாரையும் நிக்க வச்சிருவேன். ஓர் மூவராகி, மூன்று பேராக இருந்து மண் ஆட்டுனர் காட்டுனர் வீட்டுனர் வந்தபோதும் பெண் நாட்டம் முட்டேன் இனி பேர் உலகத்துள் என்னான். இனி உலகத்திலே, இந்த உலகத்திலே இந்த பெண்ணினுடைய கருத்துக்கு உடன்பட மாட்டேன். எந்த பெண்? கைகேயி என்கின்ற ஒரு பெண்ணினுடைய கருத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். ஆகவே நான் என்ன பண்ணுவேன், சண்டை போட்டாது ராமரை கொண்டு போய் உட்கார வைப்பேன். காலை கதிரோ நடுவுற்றது ஒரு வெம்மை காட்டி ஞாலத்தவர் கோமகன் அந்நகரத்து நாப்பன் மாலை சிகரத்தனி மந்தர மேரு முந்தை வேலை திரிகின்றது போல் திரிகின்ற வேலை. அப்படியே என்ன பண்றான், அப்படி சத்தம் போட்டுண்டு அப்படியே சுடு அந்த சத்தங்கள், அவன் போட்டிருக்கக்கூடிய வில்லிலிருந்து வந்த சத்தங்கள், அவன் செய்த கர்ஜனைகள், அவன் கையில வச்சிருக்கக்கூடிய போர் ஆயுதங்கள், அவன் பண்ணக்கூடிய இது சமாச்சாரங்கள், அவன் சொல்லக்கூடிய கோபாக்னி வார்த்தைகள், இது எல்லாம் என்ன ஆகுதான், பெரிய லெவல்ல சத்தம் கேட்குது. அங்கே சுமித்திரையினுடைய இடத்திற்கு ராமன் வந்திருக்கிறான். அவனுக்கு காதுல விழுது. எங்க விழுது? சுமித்திரையினுடைய கோவிலுக்கு ராமன் வந்திருக்கிறான். சிற்றன்னை இடத்திலே சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கான். ராமன் காதுல விழுது. இது என்னடா, என்னமோ பெரிய சத்தம் எல்லாம் கேட்குது, என்னமோ பெரிய போர்ஸ் மாதிரி சத்தம் கேட்குதுன்னு ராமர் யோசிச்சுட்டு இருக்கார். வெற்று கொடியாள் விளைவித்த வினைக்கு விம்மி தெற்ற தெளியாத அயர் சிற்றவைவால் இருந்தான். இந்த கைகேயி சொன்ன வார்த்தையை சுமித்திரை இடத்திலே சொல்ல, சுமித்திரை துயருற்று அங்கே விம்மி கொண்டு இருக்கிறாள். அவளுக்கும் தாங்க முடியல. அப்பா ராமா, நீ நாட்டை விட்டு போறியாப்பான்னு சொல்லி அவளுக்கு சமாதானம் செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த சத்தம் கேட்குது. ராமர்
என்னடான்னா இது மாதிரி ஒரே போர் சத்தம் மாதிரி ஏதோ வாழை தூக்குறதா ஊன்னு ஒரே சத்தம். ஆற்றல் துணை தம்பிதன் வில் புயல் அண்டகோளும் கீற்று ஒத்து உடைய படும் நான் உறும் ஏறுகேளா. அவர் உடனே காதுல அவருக்கு விழுந்த உடனே தெரிஞ்சு போச்சு, என்ன லக்ஷ்மணனுடைய வில் சத்தம் போல் இருக்கே, இப்ப லக்ஷ்மணன் என்ன பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டார். அப்படியே அவன் தானே இந்த சத்தங்கள், அவனுடைய வில்லுல இருந்து இதான சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி என யோசனையிலே வர்றார். வீறு ஆக்கி பொற்கலன் வில்லிட ஆர் மின்ன மாறாது தனிச்சொல் துளி மாறி வழங்கி வந்தான். எப்படி வர்றான், அப்படியே இந்த பொன்னான அணிகலன்களை எல்லாம் போட்டுக்கொண்டு, இது ராமர் வந்தது, முத்து வடமெல்லாம் போட்டுக்கொண்ட மாதிரி புயல் காற்று வீச மேல் நோக்கி புகை பொங்கி எரிந்து வருகின்றது போல. அப்படி அவன் வந்து அப்படியே லக்ஷ்மணன் எப்படி வரான், கோப அக்னியில வருவது போல் அவன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படி எதிரில் வரார். இவர் ராமர் வந்து இப்படி பார்க்கிறார், என்ன சமாச்சாரம்னு சொல்லிக்கொண்டே இவன் வந்து தனியாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு, நான் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன், இந்த பொம்பளை சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன், அப்படி இப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டே வர்றான் லக்ஷ்மணன். ராமர் வர்றார். வந்து ராமர் அப்படி லக்ஷ்மணனை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது ராமருக்கும் இப்ப லக்ஷ்மணனுக்கும் உரையாடல், அருமையான இடங்கள் பார்ப்போம். மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னொத்த மேனி புயல் ஒத்த தடை கையான் என் அத்த என் நீ இமையோரை முனிந்தினலாதாய் சன்னத்தான் ஆகி தனு ஏந்தற்கு ஏது என்றான். அப்பா பெரியவனே, எல்லாருக்கும் பெரியவனாக இருக்க, பெரிய விஷயங்களே இதெல்லாம் பண்ணவனே, படிச்சவனே, லக்ஷ்மணனை பார்த்து சொல்றோம். எப்படி என்ன அழகான வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. பெரியவன் என்னத்தா என் நீ இமையோரை முனிந்திலாயாய், நீ வந்து என்ன தேவர்களுக்கு முன்னவனாக இருக்கக்கூடியவன், ஆனா நீ கோபிக்கலாமாப்பா, யுத்த முனைப்போடு நீ வரலாமா, உனக்கு கோபம் வரலாமா? இது ஏன் இந்த வார்த்தையை கேட்டார் என்று சொன்னால், ராமர் கேட்கிறார், படிச்சவன் தானே, கற்றவன் என்று சொன்னால் உனக்கு என்ன வரணும், இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு தெளிவு இருக்கணும். நீ இந்த மாதிரி செய்யலாமா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு வரலாமா, இந்த மாதிரி மெய்யை, இப்ப லக்ஷ்மணன் சொல்றான், மெய்யை சிதைவித்து நின்மேல் முறை நீத்த நெஞ்சம் மையின் கரியாள் எதிர் நின்னை மௌலி சூட்டல் செய்ய கருதி தடை செய்குன்னர் தேவரேனும் துய்யை சுடு வெண் கனலின் சுடுவான் துணிந்தேன். உன்னை தடுக்கிறது தேவலோகத்திலிருந்து எவன் வந்தாலும் சரி, நீ மௌலி சுட்டி கொண்டு இங்கே இந்த அயோத்திமா நகரத்தை ஆள வேண்டும் என்பதை எவன் ஒருவன் வந்து தடுத்தாலும் சரி, அவனை நான் சுட்டுக் கொள்றேன், அவனோடு நான் சண்டை போடுவேன், அவனோடு நான் என்னுடைய அம்பினால் அவனை கொல்லுவேன், நான் உறுதி செய்கிறேன், அவனை எரித்து விடுவேன் என்று சொல்லி அவன் நிக்கிறான் ராமரிடத்தில். அப்படியே நான் தம்பி, நான் இருக்கேன் ராமா, உனக்குத்தான் கிடைக்கணும் என்று சொல்லி, வலக்கார் முகம் என் கையது ஆக வானோருளும் விளக்கார் வேர் வந்து விளக்கினும் என் கை வாளிக்கு இலக்காய் எரிவித்து உலகு எழிலோடு ஏழினோடு ஏழும் மன்னர் குலக்காவலும் இன்று உனக்கு யான் தரக்கொடி. நான் என்ன தருவேன், நான் அத்தனை பேரோட சண்டை போட்டு எல்லாரையும் விளக்கி விட்டு, யார் தடுத்தாலும் என்னுடைய கையினுடைய அம்பினாலே அவர்களுக்கு குறியா வச்சு தாக்கி அவர்களை தூக்கி எறிய செய்து, இந்த 14 லோகத்திலையும் 14 லோகத்தில் உலகு ஏழினோடு ஏழும் 14 லோகத்துக்கும் நீயே அரசாளக்கூடிய தகுதியும் நீதான் சக்கரவர்த்தி என்கின்ற ஒன்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி லக்ஷ்மணன் நிக்கிறான். அப்ப இதை கேட்ட உடனே இளையான் இது கூற ராமர் சொல்றார், இயந்த நீதி வளையாவரும் நற்நெறி நின் அறிவு ஆகுமன்று. அப்பா நிறைய விஷயங்களை, நல்ல நல்ல நெறிகளை வசிஷ்டனிடத்திலிருந்து கற்றதுல நம்ம நிக்கிறோமாப்பா, இது சரியான அறிவா?
உளையா அறம் வற்றிட ஊழ் வழுவுற்று சீற்றம் விளையாது நிலத்து உனக்கு எங்கனம் விளைந்தது. இப்படி திடீர்னு கோவப்பட்டு இத எல்லாரோடையும் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையை, ஒரு மனசை திடீரென உன்னுடைய மனதில எப்படி வந்தது? ஏன் இந்த கோபம் உனக்கு விளைந்தது? எப்படி உனக்கு எப்படிப்பா இந்த மாதிரியான விஷயம் வந்தது? லக்ஷ்மணன் சொல்றான், நீந்தான் அது உரைத்தாலும் நித்திலம் தோன்ற நக்கு சேந்தான் தொடர் மாநிலம் நினது என்று. நேத்து என்ன சொன்னார் உங்க அப்பா தசரதன்? நேத்து என்ன சொன்னா? உனக்கு தரேன்னு சொன்னானா இல்லையா? இப்ப பாருங்க, வார்த்தையை பாருங்க. லக்ஷ்மணன் கோபத்துல பேசுறான், என்னன்னு சொல்றான். நல்ல நல்ல வார்த்தை. இதெல்லாம் கம்பன் கம்பன் பாருங்க. அதான் லக்ஷ்மணனுடைய கோபத்தை சொல்லக்கூடிய கோபமான இருக்கு. சேன் தான் தொடர் மாநிலம் நினது என்று உந்தை செப்ப. உங்க அப்பா சொன்னார். எப்படி வார்த்தை? உங்க அப்பா சொன்னார். இப்ப ஏன் லக்ஷ்மணன் தன்னுடைய அப்பா அவன் சொல்லல? காரணம் என்னன்னா கோபம் அவனுக்கு. அவனுடைய அப்பான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த சொந்தம் கூட சொல்றதுக்கு இப்ப கோபமா இருக்கு. உன்னுடைய அப்பா சொன்னாரு. என்ன சொன்னார் நேத்து அரசவையில? உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்ப என்ன செய்யறாரு? பூண்டாய் பகையால் இழந்தே வனம் போதி என்றால் யாண்டோ அடியேருக்கு இனி சீற்றம் அடுப்பது. என்னப்பா நேத்து சொல்றேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா இன்னைக்கு திடீர்னு உனக்கு கிடையாதுன்னு யாரோ சொன்ன போதனையில மாறி சொல்லுவாராம். அதை கேட்டா தப்புன்னு நீ சொல்றியே, நான் எப்படியா இருந்தாலும் தடுத்து அதை நான் சண்டை போடுவேன். இதை நான் என்னால ஒத்துக்க முடியாது. இது கேட்டா கோபம் வராம எவனுக்கும் கோபம் வராம இருக்குமா? கேட்கறான். நின்கண் பரிவு இல்லவர் நீள் வனத்து உனை நீக்கி புன்கண் பொறியாக்கை பொறுத்து உயிர் போற்றும் கோனே என் கண் புலம் முன் உனக்கு ஈந்து வைத்து இல்லை என்று வன்கண் புலம் தாங்கிய மன்னவன் கான்கொள் என்றான். என் கண்ணெதிரே உனக்கு என்ன சொன்னான்? அரசவையை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அரசவை உனக்கு அரசாட்சி இல்லேன்னு சொல்ற. கொடுத்த வாக்கை மாற்றி சொல்லிவிட்டார் தைரன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையில அவருக்கு அன்பு இல்லை. ஆனா நீ என்ன பண்ணணும்? காட்டுக்கு போன்னு உனக்கு சொல்ற. சரியா? இத வார்த்தையை இந்த மாதிரி சொல்லி வாழ்றதுக்கு தசரதன் இன்னும் உயிரோட இருக்கணுமா? அதுவே கேள்வி வருது அவனுக்கு. பொலிய வழிந்த ஐம்பொறிகள் உடைய உடம்பை சுமந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா தசரதன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கு மாறிவிட்டான். அப்ப வாக்கு மாறினவன் தசரதன். இப்ப வாக்கு மாறினதை வச்சுக்கிட்டு தசரதன் எப்படி இருக்கலாம்? யார் கேட்கிறது? லக்ஷ்மணன் கேட்கிற. லக்ஷ்மணன் கேட்கக்கூடிய வார்த்தை. அப்ப ராமர் பதில் சொல்றார், பின் குற்றம் மண்ணும் பயக்கும் அரசு என்றல் பேனேன் முன் கொற்ற மன்னன் முடிக்கொள்க எனக் கொள்ள மூண்டது என் குற்றம் அன்றோ இகல் மன்னவன் குற்றம் யாதோ மின் குற்று ஒளிரும் வெயில் தீ கொடு அமைத்த வேலோய். அருமையான வார்த்தை. இதுதான் ராமனுடைய குணத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ராஜ்யத்தை வாங்கிட்டா என்ன பிரச்சனைங்கிறதே எனக்கு தெரியல. அப்பா ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு சொன்ன உடனே மண்டையை ஆட்டிட்டேன் பாரு, அது ஏன் தப்புங்கிறான். எப்படி? அது ஏன் தப்பு? ஏன் தெரியுமா? ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டா அதுல எவ்வளவு பொறுப்பு இருக்கு, அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பக்குவம் எனக்கு கிடையாது. அது இல்லாத போது ராமா நீ நாளைக்கு அரசாட்சி எடுத்துக்கோன்னு அப்பா சொன்னாரு. சொன்னதுக்கு மண்டை ஆட்டினம் பத்தியாப்பா, அதுதான்ப்பா தப்பு. அப்பா கொடுக்கலன்னு சொன்னது தப்பில்ல, நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது தப்பு. இந்த மாதிரியாக யாராவது யோசிப்பார்களா என்று கேட்டால் கேள்விக்குறி. ஏனால் அது ராமன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். அதனால்தான் அவன் புருஷோத்தமன் இல்லையா? முன்முடி கொள்க என்று என்னை சொல்லி அரசாட்சிக்கு பிறகு குற்றங்கள் உண்டாகும் என்று கருதாமல் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர் என்ன சொன்னார்? ஆஹா, ஒருவேளை இவன் நாளைக்கு இவன் எடுத்துக்கிட்டானா இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்படின்னு அப்பா யோசிச்சிருக்காருப்பா. அதனால அவர் வேண்டாம்னு சொல்றார். புரியுதா? அதனால நீ அவரை தப்பா எப்படி என்ன அழகான வார்த்தைகள் பாரு.
அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான பாட்டு, இந்த பாட்டு சொல்றதுக்கு தான் நிக்கிறேன். இந்த பாட்டினுடைய விஷயத்தை இன்னும் பிற பாடல்கள்ல படிப்போம். இந்த பாட்டை குறிப்பெடுத்து வச்சுக்க வேண்டிய கம்பனுடைய பாட்டு அயோத்தியா காண்டத்தில் நதியின் பிழையென்று நறும் புனல் இன்மை. நதியின் பிழையென்று நறும் புனல் இன்மை அன்றே பதியின் பிழையென்று பயத்த நமை புறந்தாள் மதியின் பிழையென்று மகன் பிழை அன்று மைந்தா விதியின் பிழை நீ எதற்கு என்னை வெகுண்டது. இது ராமன் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும் சார். ராமரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் மனசு. நதிய போய் சொல்லுவியாப்பா? நதி ஒரு சமயத்துல நல்லா ஓஹோன்னு இருக்கும், திடீர்னு வறண்டு போகும்டா. நதி வறண்டு போச்சுன்னா நதி வறண்டு போச்சு, நதியினாலதான் வறண்டு போச்சுன்னு நீ சொல்லுவியா? அது நீர் இருக்கும் போது தேக்கி வச்சுக்கல, இருக்கிறதெல்லாம் வெளியில விட்டுருத்து, அதனால நதி இன்னைக்கு வறண்டு போச்சுன்னு சொல்லுவியா? நதி அந்த மாதிரி வறண்டு போச்சுன்னா நதியின் பிழை அல்ல காரணம், அதில் நறும் புனல் இல்லைங்கிறதுனால நதியினுடைய பிழை அல்ல, பதியின் பிழை அல்ல. யார் பதி? காட்டுக்கு போன்னு சொன்ன அப்பானுடைய குற்றமும் இல்ல. காரணம் என்ன? வாக்கு கொடுத்திருக்காரு முதல்ல, அந்த வாக்குக்கு அவர் நிக்கணுங்கிறதுக்காக அந்த கஷ்டத்துல என்ன பார்த்து அப்பா நீ போயிட்டு வான்னு அவர் சொல்லியிருக்கார். பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள். மதியின் பிழை என்று அம்மானுடைய பிழையும் அவளுடைய பிழையும் அல்ல, கைகையினுடைய பிழையும் இல்ல, மகன் பிழையும் என்று பரதன் தப்பும் இல்லடா. மைந்தா, பிள்ளையே, எனக்கு பிள்ளைய போல இருக்கிறவனே தெரிஞ்சுக்கோ, இது யாருடைய பிழை தெரியுமா? விதியின் பிழை. விதிப்பா, இது ஊழ்வினையால் வந்தது. ராமர் கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஸ்டேட்மெண்ட். அப்பனா என்ன அர்த்தம்? இது நடக்கணுங்கிறது தீர்மானம். ஆகவே நீ யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அதனாலதான் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும், விவாத மேடையிலும் சரி பட்டிமண்டபத்திலும் சரி எவ்வளவு பேசினாலும், கைகேயி தப்பு செஞ்சா கூனி கொடுமன கூனியாக இருந்தாள், தயரதன் புத்தி கட்டி சறுக்கினான், நம்ம 1000 சொன்னாலும் ராமன் தன்னுடைய வாக்கினாலே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. என்ன ஸ்டேட்மெண்ட்? இதுதானே ஸ்டேட்மெண்ட். ராமர் சொன்னதா தானே சொல்றார். கம்பன் ரிமார்க் பண்றது லக்ஷ்மணிடத்திலே, நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை, விதியின் பிழை. அவருடைய சொந்த ஸ்டேட்மெண்ட் அது. என்ன சொல்றாரு? இது விதிடா, இது ஆகணுங்கிறது விதி. அப்பா பிழை இல்ல, அம்மா தப்பில்ல, பரதனுடைய தப்பில்ல, யாருடைய தப்பும் இல்லை. யாரால நடந்தது? இது விதியினால் நமக்கு நேர்ந்தது. ஆகவே இது விதி நம்மை கருவியாக ஏற்றுக்கொண்டது. விதியின் கைக்கு அம்மாவும் அப்பாவும் பரதனும் எல்லோரும் ஒரு கைப்பாவைகள். ஆகவே இந்த விதிக்குள்ளே நாம் எல்லோரும் மாட்டியிருக்கின்றோம். சொன்னது ராமர், விதியின் பிழை. ஆகவே இதுக்காக நீ கோபப்படாதே என்று சொல்லி நிற்கிறார். இந்த செய்யுளை மீண்டும் மீண்டும் படிக்கலாம். இது அருமையான செய்யுள். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடங்கள்ல இது ஒரு அருமையான ஒரு இடம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.